நல்லவளே நல்லவளே தில்லையம்மா பாடி அழும்போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீருமம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீருக்கு சாப்பாடு நல்லா இருக்கப்பா, நல்ல டேஸ்டா நல்ல டேஸ்டா வரும். சாப்பாடு நல்லா இருக்கு. நான் அப்படியே வீடியோ போடுறேன். யாராவது பசி வாங்க எப்ப வாங்க சாப்பிட்டு போறான்னு அதையும் சொல்றேன் மக்கள்கிட்ட. அது சொல்லிட்டேன், யாராவது பசி உள்ளவங்க வாங்க எப்ப வாங்க சாப்பிட்டு போவாங்க ஒரு மாதிரி வாங்கன்னு இருக்கிறேன். என்ன சொல்றது, யாராவது பசி இல்லாம நேரம் வாங்க இந்த வீட்டுக்கு ராஜராஜன் பொண்ணு பக்கத்துல ஐயா கோவில் வந்து எப்ப யாரும் சாப்பிட்டு போலாம். வீட்டுல பசி எப்ப சாப்பாடு போலாம், யாராலும் சரி சாப்பாடு சாப்பிடும். பட்டியே போகக்கூடாது, யாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால யாரும் எல்லாரும் சரி வந்தீங்கன்னா அப்ப சாப்பாடு கிடைக்கும். மாட்டீங்கன்னா கூச்சப்படாம வாங்க யாராலும் சரி. செல்வங்களும் நற்புகழும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவை அல்லவா. செல்வங்களும் நற்புகழும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவை அல்லவா. எவ்வளவு நாளா வலிக்குது காலு? 10 மாசம் இருக்கு. காலையா வீக்கம் வருது, கட்டணம் இருக்குல்ல, ஆஸ்பத்திரி செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? நாட்டுக்கட்டெல்லாம் போடுச்சு. நாட்டுக்கட்டு போடுறதுனால இந்த மாவு கட்டு, ஆமா நாட்டுக்கட்டெல்லாம் போடுறதுனால இது மாதிரி நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தோம். எடுத்தது ஒன்றும் இது வரல. நாங்க வந்து ஆனந்தமான பார்த்த போது நான் கடவுள் இப்ப பாதி வழி நான் கோர்ஸ் தந்துருவேன். சரிங்க, பாதி வழி நீங்க போயிட்டு நான் சொல்றது அப்படியே யாராவது ஒண்ணும் இல்ல, தேங்காய் மஞ்சள் தூள் கற்பூரம் போட்டு நான் பண்றது தேசியத்தில் அவரு இருந்து என்ன பண்றேன், நான் பண்ணல. சரிங்க, சரிங்களா? நான் பெரிய ஆட்டு சாமியார்ல பெரிய ஆட்டம் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். மனுஷன மாதிரி இருந்தா நானும் பண்றேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சரிங்க வழியை படிச்சிருவேன். இருக்கும் வீட்டு தான் இப்ப வேலைக்கு போடல, வீட்டுல 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு இடையே போட்டு முடி விட்டு சுடுதண்ணியை வச்சு நல்ல துணியை வச்சுட்டு ஒத்தனை முடிச்சுருங்க. சரிங்க, ஒரு 2 வரை 4 வரை முடிச்சுருங்க. ஆட்டாமடி படிப்படியா குறைஞ்சிரும். ஆனா செய்யலைன்னா பழையபடி வழி குறையாது. கண்டிப்பா நான் சொல்லி எல்லாத்தையும் சொல்றதான். இப்ப நான் நல்லா இருக்குதான் கண்டிப்பா வீடியோ அதை மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். சரிங்க, பாவம் நிறைய வருவேன். ஆமாங்க குறைச்சுக்கலாம்க்கா. எங்க வலிக்குதுமா? ஒரு கீழே விழுந்த மாதிரி வருது. கீழே விழுந்தீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது. எங்களுக்கு அவங்க விடுறாங்க எனக்கு தெரியுது ஐயா. போயிடுறேன், வேலைக்கு போயிடுறேன். கேள்வி விழுந்தாலும் விளையாட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு தான் வாய் இல்லையா? அது சொல்லுங்க, இருக்கு வாய் இருக்கு.
கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? நான் போட்டது என்னது? திருநாமம் தான். இந்த நாமத்தை அல்லாஹ் நெத்தி வைக்கணும். உடம்பு முடியல இல்ல தண்ணீர் குடிச்சல விஷ்ணுமையா மந்திர உடம்பு என்னென்ன உடம்பு நல்லா ஆக்கி தெரிஞ்சு போடணும். இருக்காமாப்ப படிங்களா? படிவாங்க உங்களோட வண்டி உங்களுக்கு வாங்க தள்ளு சொல்லுங்க. எவ்வளோ? ஒரு 6 மாசம் இருக்கு. 7 மாசம் ஆகுதா? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட் ஒரு அந்த ஸ்டூடெண்ட் அது வீட்டில் சேர்ந்து ஒரு சேர்ந்து கூட இருக்கட்டும். அது ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. சரி. இதா? ஆமாங்க. பண்ணாது இது வழி எடுது. அங்க வேலை செய்யும்போது வழி எடுக்கும். வலிக்குதா? இப்ப இப்போ இல்ல. இப்ப இருக்கான்னு இல்ல சொல்ல இருந்தா இல்லையா? வெங்க வச்சது வெளியே நான் கிரிக்கெட் நசுக்கிறது இல்ல. வெங்க வச்ச வெளியே எங்கதான் போச்சு? இல்ல நீயே நசுக்கி பாரு இருக்கானு. ஆமா நீ நசுக்குமா? அது எவ்வளவு உனக்கு எவ்வளவு கோவம் மேல நசுக்கி வழியை பாத்துக்கலாம். இருக்கானு கேளுங்க இருக்கானு. போதுமா? இந்த மாதிரி நீ பண்ணு. ஒண்ணு ஆபரேஷன் கைய மடக்காத. ஏன் மடக்குற? பேர் தர கொஞ்சம் பேனை போட்டு அந்த பேனை போட்டுருவேன். எனக்கா சொல்றீங்க? இல்லையா வழி இல்ல. வீட்டுல போயிட்டு அந்த மாதிரி எண்ணெய் போட்டு சுண்டி வச்சு ஒத்தனை போட்டு சோட கொடுக்குற பாக்கலாம். வா வசிக்கிறவா வாணே அண்டியா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலை உண்ணாமலை கரோகரா. ஓம் நம சிவாய. சந்தோஷம். ஓம் நம சிவாய. சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். இருப்பா கூப்பிடுறேன். நீ நில்லு கூப்பிடுறேன். நில்லு கூப்பிடுறேன். நீ நில்லு நில்லு. நான் கூப்பிடுறேன். நில்லு கூப்பிடுறேன். நில்லு கூப்பிடுறேன். நான் பணம் கேட்கணும். நில்லு நிக்கணும். நான் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ஓகே ஓகே நான் கூப்பிடுறேன். ஓகே ஓகே நான் கூப்பிடுறேன். ஓகே கூப்பிடுறேன். சந்தோஷமா? சந்தோஷம் ஐயா. வேற என்ன இங்க இந்த ஆரம்ப காலில் என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நோவு நொடி இல்ல. செய்வனும் பில்லி சூனி இல்ல. வழிதான். போற போக நான் காப்பாத்தி கொடுத்துறேன். என் புள்ள அது நான் காப்பாத்தி கொடுத்துறேன். சரி சந்தோஷமா? சந்தோஷம் ஐயா. எனக்கு எங்க உடம்புல நீ என்ன பிரச்சனை? நீ 4 பேருக்கு உதவுற ஐயா. உனக்கு வந்து நோவு நொடி இல்ல ஐயா. எப்படி வச்சுப்ப? உனக்கு ஆட்டோமேட்டிக் வருது. ஆட்டோமேட்டிக் நான் பண்ணிடுவேன் அதை. நான் 3 நொடியில உனக்கு பண்ணி கொடுத்துறேன். மக்கள் 4 பேருக்கு பண்ணி கொடுக்குறேன் ஐயா. உனக்கு சந்தோஷமா நோவு நொடியெல்லாம் எழுப்பி கொடுக்குறேன். மக்களுக்கு நான் பண்றது மக்களுக்கு பண்றது உனக்கு புண்ணியம் ஐயா. நீ பண்ற பாவம் தான் புண்ணியம் தான் உனக்கு சேருது. மேலும் மேலும் பண்ணுங்க. நாங்க கூட இருந்து பண்ணி கொடுக்குறோம். சரி சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. அப்படியே நில்லு. சரியா? அப்படி நிக்கிற வாட்டாப்ல சிவனே எது
வாமா அதா வா அவங்களே வந்துட்டாங்க உனக்கு வா யாரு வா வா யாரு வா சொல்லு யாரு யாரு பொறுமையா வர இடம் பார்த்தாது பொறுமையா வா யாரு அங்காளேஸ்வரி ஆ? அங்காளேஸ்வரி எவ்வளவு நாள் இருக்கிற மேலே இருக்கிறான் ஒரு வருஷம் இருக்கியா அந்த மாதிரி யாரு கால் வலி வந்துச்சு அது நான் சொல்லி கேட்காம போச்சது அது சொல்லு அதனால வந்த வேணாது ஆ. அது வேலைய நானே சரி பண்ணி கொடுக்கறேன்னு அது என்ன நீ சொல்லி அங்க போறாங்க போக மாட்டேங்க போறாங்க ஒரு இடத்துல உக்காருன்னு சொன்னேன் போகாதுங்க ம் அது சொல் பேச்சு கேட்கறது இல்ல ஆ. நான் சொல்லியும் ஆ. அது கேட்காம போனது அது அதனால மாட்டிக்கிச்சா இருக்கு வலி இருக்கு ஆ. நான் குறைச்சு குடுக்கறேன்னு ம். நான் சத்தியாவுக்கு கொடுத்துருக்கிறேன் ஆ. இப்ப என் கோட்டையில இருந்து வெளியில போகும்போது மாட்டு சரி பண்ணி தரணும் பாதி முக்காசி குறைச்சு தரணும் எல்லைக்கு ஆ. நான் குழந்தை அழிச்சுன்னு வந்திருக்கிறதே ஆ. இங்க இருக்கிற ஆ. அனைத்து உருவத்தையும் ஆ. பாக்கணும் சந்தோஷப்படணுன்றதுக்கோசம் தான் கூட்டுங்கயா அது மனச மாத்தி இருவருமே ஆ. நான் இந்த எல்லைக்கு நான் அழைச்சுன்னு வந்திருக்கிறேன் சரி எந்த ஒரு குறையும் இல்லாம ஆ. நோய் நொடி எதுவும் இல்லாம ஆ. இந்த மண்ணை விட்டு போறதுக்குள்ள ஆ. நான் முடிஞ்ச அளவு நான் சரி பண்ணி கொடுக்கறேன் ஆ. நான் முடிச்சு கொடுக்கறேன் இருக்கிற வினையெல்லாம் நானு ஆ. தீர்த்து கொடுக்கறேன் சரி இந்த இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஆ. நீ நல்லது செய்யற ஆ. நீ செய்யற நல்லது உனக்கு வந்து நல்லதாவே நான் நடத்தி கொடுக்கறேன் சரி நீ மேலும் மேலும் செய்யி ஆ. உன் உடல்ல இருக்கிற வலியும் நான் குறைச்சு கொடுக்கறேன் சரி உன் குடும்பத்தையும் நான் மேலும் மேலும் நான் வளர்த்தி கொடுக்கறேன் ம். வர்ற இல்லன்னு வர்றவங்களுக்கு நல்லதை செய்யற நீ ம். அது செய்யி தர்மம் வந்து உன்னை தலை காக்கும் சரி நாங்க எல்லாரும் கூட இருக்கிறோம் சரி நாங்க ஒரு குறையும் இல்லாம ஆ. சந்தோஷமா ம். இந்த எல்லையில ம். அவ்வளவு ஒரு ஆனந்தத்தோட ஆ. மனம் வந்து இருக்கலாம் அப்படியா அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நீங்க கொடுக்கறீங்க எங்களுக்கு பூஜை அவ்வளவு ஒரு ஆனந்தத்தோட அது கொடுக்கறது என்னால புரிஞ்சது அவ்வளவுதான். என்னால முடிஞ்சது இல்ல ஆ. எனக்கு நிறைவாவே கொடுக்கற சரி நீ கொடுக்கற பூஜையில எனக்கு குறை இல்ல அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறவங்க நாங்க சரி நிறைவா செய்யி எல்லாருக்கும் நல்லது செய்யி ம். நாங்க துணையா பக்க துணையா இருந்து வர்றவங்களுக்கு நானும் துணை இருந்து சரி வர்ற கெட்டதும் சரி இல்லன்னு வர்றவங்களுக்கு நல்லதும் சரி ம். நீ செய்யறதுக்கு நாங்க ஒரு துணியா இருக்கிறோம் ம். சந்தோஷமா நீ மேலும் மக்கள் வரணும் மக்களுடைய உன்னை தேடி நான் வர வைக்கிறேன் கஷ்டத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கஷ்டத்தெல்லாம் தீர்ந்து நல்லா அவங்களும் நல்லா உன்னை இருக்கு தேடி வர்றவங்களுக்கு கஷ்டம் எல்லாத்தையும் குறைச்சி நிறைவா நான் கொடுத்து அனுப்புறேன் சரி உனக்கு பக்கத்துணையா நாங்க இறக்குறோம் எல்லாருமே இறக்குறோம் சரி தைரியமா செய்யி சரி எந்த ஒரு கலவரமும் எந்த ஒரு குழப்பமும் ஆனா ம். நம்ம உடம்பு இந்த அளவுக்கு இருக்குது ம். அப்படின்ற விஷம் வேணாம் உனக்கு கவலை வேணாம் நாங்க இருக்கிறோம் எங்களை மனசுக்குள்ள போடு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் விழுந்தாலும் வர்றோம் மக்களுக்கு சேவை பண்ணணும் பண்ணி தர்றேன் நாங்க இருக்கிறோம் நீ கவலைப்படாத உன்ன நீ நினைக்காத எங்களா நானி சரி நாங்க இருக்கிறோம் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டோம் மேலும் மேலும் உன்னை வளர்த்து நிறுத்தி கொடுப்போம் அதே மாதிரி உன்னை தேடி வர்றவங்களையும் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்கறேன் என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு நான் கேட்கறது கொடுப்பியா உனக்கு ரத்தம் தந்துடுறேன் ரத்தம் ரத்தமெல்லாம் நான் விரும்புறது இல்ல பாட தர மாட்டேன் ஓ சாரா பிறகு எங்க வச்சுக்கலாம் ஐயோ மாதிரி இதுதான் இதவே நாமத்தை போட்டனா எல்லாமே மாத்தேன் கேளு தங்கச்சி கேளு மாத்த முடியாத முடியாதா மாத்த மாத்தி முடியும் நான் தருவேன் சரி பாடுறேன் சந்தோஷமாதா எடுத்துக்கூட குடிச்சிடுறாத்தா அங்காயாதா உட்காருதா கீழே கீழே விழுந்துட்டீங்கன்னா ஆரம்பம் கீழே விழுந்துட்டீங்கன்னா ஆரம்பம் கீழே விழக்கூடாது பரவாயில்லையா நான் சொல்றேன் என்கிட்ட அண்ணன் கிட்ட உட்காந்துருக்கும் போது நீ கீழே விழக்கூடாது நான் கீழே விழாம என்னுடைய பொருளை நான் எடுத்துக்கிறேன் நீ குடி எடுத்துக்க கீழே ஆரம்பம் கீழே விழக்கூடாது ஒரு வாய் வச்சு குடி வாய் வச்சு குடி உனக்கு கீழே செஞ்சுல பொறுமையா குடி வாய் வச்சு குடிக்காம குடி சிந்தாம குடி உனக்கு இல்லாததா ஒரு தண்ணி வச்சுதான் குடும்பம் பண்ண பசியாம தாம ஆனா மகளை மட்டும் கீழே தள்ளக்கூடாது அப்படியே நிக்கணும் பொத்துணும் வாக்குத்தான் உட்காரணும் அவங்க உட்கார்ந்து சந்தோஷமா சந்தோஷமா அவனுக்கு திருப்தியா சந்தோஷம்
சந்தோஷமா இருக்குது. சரி சந்தோஷமா? அப்படி நில்லுப்பா, அப்படி நிக்கிற மாலை தரக்கூடாது. நில்லு நில்லு. நீங்க உங்க வீரங்க சொல்லாது, எங்களுக்கு வாயில சொன்ன நின்று வந்தோம். இல்லதா வண்டா பாருங்க, வெங்காயம் தோய் வண்டா ரெண்டுக்கா வந்தாச்சு. அது சொல்லதா நின்றுதா, நின்றுன்னு சொல்லிட்டீங்களா? அப்படியே நிக்கிறீங்க மழை போகுது. ஒரு நூறு நாகத்தம் வரும். ஆமாங்க நாகத்தம் அது மக்கள் போடுது, அதான் வேணான்றேன். போதும் போதும் போதும். இல்லை நாகத்தம் போதும், நீ வேணா அப்படி நில்லு. அடுத்த வாரம் நாகத்தம் போட்டு போயிடணும். அது இருக்காங்க போதும். என்ன பண்ணுது? கேட்கல எவ்வளவு நாளுக்கு? 8 வருஷமா இருக்குதா? சொல்லுங்க, 8 வருஷமா இருக்கான்னு என்ன சொன்னாங்க டாக்டர்? சரியா மாசம் சாப்பிட்டா வலி இல்லாம இருக்குது. வலி நார்மலா இருக்குது, இருந்துங்கதான் இருக்குது. மாசம் சாப்பிட்டா வயிறு புண்ணா இருக்குது. 8 வருஷமா இருக்குது. தெரியல, நான் பாதி வலி குறைச்சிட்டேன். அப்ப சொன்னதை இப்பயும் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் படிக்கணும். சரியா? உட்காந்து கீழே உட்காந்து ஏன் உட்கார வைக்க தரேன். என்ன உட்கார சார்? ஆமா, என்ன பண்ணி தேங்காய் மாற்றி கொடுத்துறோம். ஒரு தூள் காய்ச்சி சூடு போதுமா? சூடு பண்ணி வச்சுமா மாட்டுக்கு. சரி பற்றி பண்ணுங்க. சரிங்க கண்டிப்பா பதிவாக சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து டேட் ஷீட்டில் பண்ணுறேன். சரிங்க. பாதி வழி இருக்கும், பாதி நீங்க அந்த மாதிரி பண்ண பாதி வழி குறையும். ஃபோன் பண்ணுறேன். பாருங்க வழி இல்லையா? வாங்க கூட வாங்கிட்டீங்க. உட்காருமா பண்ணிக்கமா? வழி இல்லையா? என்ன பண்றது? நாம தான் போட்டோம். பாத்தீங்க பாத்தியா? நாம தான் போட்டோம். ஏன் கஞ்சிட்டீங்க? எத்தனை சொல்லி 8 வருஷம் வழி ஒரு நாமத்தை போட்டா தட்டி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. போங்க போங்க, இருமா உட்காருமா. ஒரே வேலை இன்னும் முடியாது. என்ன பண்ண உனக்கு? வேலை இன்னும் போற வேலை இருக்கு. உருமான்றேன். நான் தான் படித்தரேன். எடுத்துக்கிறேன். படிக்கிறேன். படிமா இருக்கு வாய் தரலையா? எத்தனை சொல்லி பாதி வரைக்கும் தமிழ்ல தான் சொல்லி. வணக்கம் ஐயா, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பூர்லேருந்து வரேன். எங்கள் மனைவிக்கு ரொம்ப நாளாக கால் வலி ஐயா. நாங்கள் யூடியூப் மூலியமாக பார்த்தோம் ஐயா ப்ரோக்ராம் பார்த்து இப்போ வந்தோம். இப்போ வந்து காலுக்கு ஐயா வந்து நீ விபூதி போட்டு எண்ணெய் தடவி விட்டாருங்க ஐயா. தடவி விட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஐயா, எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஐயா வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாரு. எவ்வளோ பேர் வந்தால் ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தால் கூட அன்னதானம் பண்ணுறாரு ஐயா. அவர் 100 வாழ்க ஐயா, இன்னும் 100 ஆயுசு இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். எவ்வளோ மக்கள் வந்தாலும் அன்னதானம் தராரு. அவரு சாப்பாடு இல்லைன்னு வரவங்களுக்கு போடுறாரு ஐயா. டெய்லியுமே போடுறாரு சாப்பாடு. இல்லைன்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு ஐயா. சத்தமா சொல்லுமா? கண்டிப்பா பரவாயில்லையா? நாங்கள் இங்கே கேகே நகர்லேருந்து வரோம். எவ்வளோ வைத்தியம் பண்ணோம், ஒன்றும் சரியாகலை. இங்கே ஐயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இப்போ பரவாயில்ல, ஏதோ என்னால் இப்போ நேராக நிற்க முடியுது. இதேமாரி இருந்தால் பரவாயில்ல. சொன்னீங்களா? உட்காந்து சொன்னீங்களா? நேரத்துல எப்படிமா இருக்கு? ஏற்கனவே உட்காந்தா ஏந்திருக்க முடியாது. இப்போ வந்ததுல இருந்து ஏந்திரிச்சா
ஏந்திருக்க முடியுது உட்காந்தா. எவ்வளவு நாளா இந்த துண்டு ஒண்ணு அங்க வச்சிரு, இல்லைன்னா போட்டுரு, நீ துண்டையும் வச்சு தெரியல. எத்தனை வருஷமா இருக்குங்க? எங்க போனீங்க? சுகருக்கெல்லாம் ஆஸ்பத்திரி, கை வலி, கால் வலி, செய்வன போட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். புரியல. கை கால உடம்புலாம் பொறுமை தண்ணி போடணும். ஒரே போட்டு போட்டியா? அப்புறம் பார்க்கலாம். இங்க வந்து அப்படி போகக்கூடாது. இங்கிருந்து அப்படி போ. தட்டுனே இங்கிருந்து தட்டு போ. ரெண்டு கை தட்டு பொறுமையா தட்டி பொறுமையா தட்டி வைக்க இருக்குது. அப்படியே சரிங்களா? இப்ப நான் பண்ண வேற எது இல்லை. இந்த மாதிரி இந்த நாம தான் நானே குச்சியில வயல போட்டு பாத்தீங்களா? இதல்ல இப்ப சொல்லலாமா கால என்ன போடு. ஆனா வீட்டுல பண்ணணும். பண்ணையெல்லாம் குறையாது. நான் இப்ப தெளிவா சொல்லி வரேன். உங்ககிட்ட நீங்க சொல்றது இல்ல, நீங்க டெய்லி வாங்க பண்ணி வர. அவ்வளவுதான். என்ன இதான் பண்ண போறாங்கல்ல அக்கா. நீ உட்காந்து எதிர்ப்பு பண்ணிட்டேன். ஏன் அழுது போற? எவ்வளவு பண்ணி காசு செலவு பண்றீங்க, அந்த கேட்க மாட்டீங்க. நீங்க வந்து என்ன உட்கார முடியுங்கிறீங்க. வேகமா கூட போலாம். நடந்து போக வேகமா பாரு. என்ன சொல்லுங்க வாய் வந்து நம்மள நம்பி வர மாட்டேன். அவங்க தரும்பு தூந்துட மாட்டோம். போட்டு என்ன போறீங்க? எப்படி பக்கம் எந்திரிங்க. மாட்டேங்க. வீட்டுல போய் இதே மாதிரி பழம் பண்ணி வச்சுங்க. அப்படியே பண்ணி விட்ட. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உடம்பு நல்லா இருக்கு ஐயா. பரவாயில்லாம இருக்கு. நடக்க முடியாம அந்த இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. இப்ப நல்லா பரவாயில்லாம கீழே உட்காந்து டக்குன்னு எழுந்துக்கிட்டேன். அது மாதிரி எழுந்துக்க முடியாம இருந்தேன். டக்குன்னு இப்ப பரவாயில்ல. அப்படியே ஃப்ரீயான மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பு லேசான மாதிரி இருக்கு. கனமா இருந்துச்சு, அது அப்படியே லேசான மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷப்படுறேன் நான் நிறைய. வணக்கம். சொன்னதை பாடா பண்ணும். என்கிட்ட உட்காந்து பெருசு இல்ல, நீ சொல்றது பெருசு இல்ல. இது பண்ணாதான் குறையும். குறையாது. எங்கிருந்து வருமா? எங்கிருந்து வருமா? அதான் நான் சொன்னதை பண்ணு. நீ காமர் போகும்போது கத்தரிச்சு கிடக்குற தண்ணி எல்லாம் நடிச்சாரன் ஐயாட்ட கேட்டு. நீ தரப்படாது. நாமத்தை மட்டும் வை, நெத்தில வை. ஐயா அம்மன் கோயில் கிலோமீட்டர். அம்மன் கோயில் இருக்காடி? அம்மன் கோயில் அதெல்லாம் சின்ன பையன் ஏமாத்தி வாங்குறது தப்பு. அப்படிதான் குறையும். முழுசா முடியாது. நல்லதான் சொல்லி விடுறாங்க வீட்டுல. எத்தனை வருஷமா இருக்குது? அது ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? என்னதான் சொன்னாங்க? எங்க சொல்றீங்க? மதுரை சொல்லுங்க. சொல்லலாமா? புடைய விடுமா? அப்புறமா பாத்துக்கலாமா? புடையில விடுமா? நீ கையெடுமா? ஒரு நர்ஸ் ஃபீல் வரக்கூடாது. பொறுமை தைக்க வேலை தைக்கணும். எப்படி வந்து வழி? பரவாயில்லையா? பரவாயில்லையா? எப்படி பாருங்க? என் கால விடுற. என் கால விடுற. நீ என் கால விடுற. எந்தி
எந்திரி. நல்லா இருந்தா அது அழுகாத, என் கால் விழுகாத, நான் கலர் விழுகாத மனுஷன் தான். எந்திரி. வாங்க வாங்க சாப்பிடுவாங்க. எந்திரித்தா அழுகாத, கடியில தொடச்சு விடுறேன். அதுதான் இங்க உட்காந்து வீடியோ கூட ஒண்ணு பண்றேன். வா என் காலை எந்திரி எந்திரி வா. நீ எந்திரி ஓகே ஓகே. எப்படி எப்படி சாலாசி வர ஒரு பையா சாலாசி சரி நான் மூஞ்சி கடலை ஏமா அமையா இருக்க. அழுகாதம்மா, தொடமா அழுகாத. பருப்படுக்கிற முடிச்சிட்டியா செத்துலான்னு அழுகாத. நான் பண்ணித்தரேன் அழுகாத. வேகம் நடந்து போமா, இப்ப நொண்டு நீ நடந்து பாரு. நடந்து போ வேகமா நடந்து போ வேகமா. என்னமா திருப்தியாக்கா இதே மாதிரி வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க சாகு நினைக்கிறது இருந்து வாழ்ந்து சாதிக்கணும். 6 வருஷம் ஆச்சு. கால் சமணங்கள் போட்டு உட்காந்து சிக்கன் குனியா வந்ததுல இருந்து என்னால நடக்க முடியல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போனேன், பார்த்தேன். யூடியூப்ல இதை பார்த்தோன்னே இங்க வரணும்னு தோணுச்சு. எதுவும் நல்லாகுமான்னு நினைச்சேன். ஆனா வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு ஃபுல்லா இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. எங்க போனாலும் நின்றுட்டு தான் இருப்பேன். ஆனா இப்ப இங்க வந்ததுல இருந்து கால் கியூர் ஆயிடுச்சு. ஃபுல்லா சமணங்கள் போட்டு உட்காடுறேன். நான் மதுரையில இருந்து வரேன், மீனம்பக்கத்துல இருந்து. எங்க ரிலேஷன் வீட்டுல இருந்துட்டு இப்ப நான் இங்க வந்து பாத்துட்டு போறேன். இதுக்காகவே நான் வந்தேன். அங்க இருந்து எல்லா இதுக்கும் போயிட்டேன். கோயிலுக்கு நேர்த்தி கடையெல்லாம் போட்டேன், எதுவுமே ஆகல. ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிரைவேட்டுக்கும் போனேன். இன்ஜெக்ஷன் போட்டா ஒன்றும் கேட்கல. ஆமா, இப்பதான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் 6 வருஷத்துக்கு அப்புறம். இங்கதான் சமணங்கள் போட்டேன். அது இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆனா அது ரொம்ப ஆமா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமா வந்த உடனே சமணங்கள் போட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டு எனக்கு நல்லா இருக்கு. இப்ப திருப்தியா இருக்கு. எல்லாரும் வாங்க, நம்பிக்கையோட வந்தா எல்லாமே நடக்கும். அவரை கும்பிடு. அவரு விநாயகர் ஐயா தான். அவர் கும்பிடு. ஒருத்தருக்கு கயிறு எடுத்துட்டு, புறைய எடுத்துட்டு உண்மையா பையன் நல்லா இருக்கும். அந்த முடிவை மறந்துருக்கு. இதா உருவனாத்தான் கொடையும் உருவனா வராதா. பரவாயில்லையா? அதுல அவங்க என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண பரவாயில்லைட்டாங்க. போயிட்டே இருக்காமா சொல்லுங்க. வலி என்ன தடவை பரவாயில்ல. வலி
போன வாரம் வந்தேன், இந்த வாரம் அதோட பரவாயில்ல. சுமாரா இருக்கு. 28 வாங்க. ஆமா, படம் எல்லா மக்களுக்கும் படம் உண்டு. பாட்டுலாம் வந்துடணும். தர்மத்துக்கு போடுங்க, தர்ம கட்டு போட்டு புண்ணியம் அடிக்க. நானே காசு எடுக்கிறது இல்லை, அவ்வளவுதான். புண்ணியம் போடுங்க, புண்ணியம் வாங்க எடுத்துட்டு போயிருங்க. சாப்பிடுறா சாப்பிடுறா இந்த வேலையை பாரு. ஐயா ஒன்னா சொல்லு. ஏய் நட்டி கீழே கொண்டு வந்துட்டு நான் இருக்குதா எந்திரி. என்னையா குழந்தை மாதிரி நிக்கிற? எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அது சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன ஒரு உரிவு இல்ல. உட்காரு. கால் புடுங்குது, அதை கால் புடுங்குது. நான் உட்காந்துருவேன். வேலையை நீங்க பாருங்க. அந்த கை உருவு. காலை தோல் பிடிக்கிற கால் மேலே இருக்கிறதா? டேய் மேலே கால் மேலே கால் எண்ணெயை தள்ளி வைக்கணும், கை போட்டு கீழே வைக்கணும். அங்க பாரு என்னையா பாக்குறீங்க? எப்படி இருக்கு? வாய் கரு சொல்லுங்க. அப்படி இருக்கு போயிட்டு ஐயா கோயில் இங்க கை கால் நோவு எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க. யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, வந்து நல்லா நல்லா செய்யறாரு. நல்லா இதா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். நல்லா உட்காந்து 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 மழை வேம்புல குடிச்சிங்களா? மழை வேம்பு இலை கடை சோழனில போன் அடிச்சு ராம பத்தி சேர்ப்பில்ல
போன்லயும் சொன்னா இங்க இருக்கிற வசதி இல்ல உட்காரு. உனக்கு என்ன பண்ணுது? உனக்கு பண்ணி உனக்கு என்ன பண்ணுது? நான் போடு அப்படியே திரும்பி போடு திரும்பி கீழே கீழே இடுப்பு சொன்னாரு. இடுப்பு காத்து கை கிடையாது பாரு. கீழே வா கீழே வா அப்படியே வா தைக்க வா கீழே வா. அவங்க வேலை ஏன் செய்ய மாட்டேன்னு கேக்குறேன். எண்ணெய் போட்டு உருவிட்டு சுடு சொத்தம் கொடுக்குறாங்க. அதான் எண்ணெய் போட்டு உருவு சுடு சொத்தம் கொடுத்து பண்ண முடியுமா? பண்ண முடியுமாண்ணே? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு உருவிட்டு சுடு சொத்தம் கொடுக்குறது செய்ய செய்ய போகுது. இந்த மாசம் தான் படிக்காது சொல்லிட்டு அப்படியே இந்த மாசம் விட்டு அதுக்கு மேல அதை சொன்னா இந்த மாசம் படிக்காது. வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? இதெல்லாம் பழக்கம் சரியா கண்டுபிடிச்சு போய் சொல்லுவோம். காசு அமௌண்ட் நினைக்கிறேன். நாமக்க வையா எல்லாம் சரி பண்ணி தெரியாம தாய் இது தவறெல்லாம் வாங்கி வச்சுக்கல. அதெல்லாம் போட்டா கை வைக்கணும். என்ன பண்ணு கரண்ட் என்ன பண்ணு தகவல் அது மாதிரி வாங்குறது உன் பிரச்சனை இருக்குது. அவங்க மேல தப்பு ஓரமான தப்பு நீயா தான் போய் மாட்டிக்கிட்டீங்க. அதனால நான் பண்ணி தரேன். இதை மட்டும் சொல்லி போடு, நான் பண்ணி தரேன். அவன் போடு. ஐயா எனக்கு எதுவும் வரக்கூடாது, என் குடும்ப ஒட்டி வரணும், சீக்கிரம் குழந்தை பாய்க்க வேணும், யார் என்ன செய்தாலும் அவங்களுக்கு சேரும் போது நாமத்தை போடு, நான் பண்ணி தரேன். எஸ்க்கு ஒரு நாளைக்கு அடுத்த வாரம் நான் கூட்டு நாளைக்கு கிடைக்கிறேன் போ. சரியா? சட்டை வெளியே போகணும் தலைவர், இங்க போடக்கூடாது தலைவரே. ரைட்யா கெட்டு இருக்கு அப்படிங்க. உடம்புல கெட்டு இருக்கு அப்படிங்க. உடம்புல கெட்டு இருக்கு. அரே சாமி வர மாட்டேன். ஆமா சாமி வரும், பத்திரகாளியும் வரும். இதை கட்டுறது அடிக்க சொன்ன உடச்சு வர சொல்லுங்க. மனுஷா பாக்கலாம் அது இதை கொஞ்சம் லேட்டாக சொன்னில, நான் சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வர சார். வா தங்கையா ஓடியா கலி 8 பேராயிரம் தங்கையா ஒரு சொல்லு தரியாக உத்தமியாக மாறாத கடலில் கோவில என்னோட ஊற்றிக்கோ பம்பை ஊற்றி மேலதரமெல்லாம் மந்தாரம் கைக்குள்ளே இருக்கும்போது நீ எடுத்துக்கிங்க காலுக்கு பிச்சு முட்டோடையம்மா எடுத்துக்கிங்க காலுக்கு முள்ளப்பு சொல்லியம்மா மாறாத கடல் வராது டைப் பண்ணுவா. அது இருக்குது நாமத்தை போர்ல கட்ட வர சொல்லுவேன். சரி போ. தண்ணியில எங்க வரீங்க? கொஞ்சம் மடிப்பாக்கம் எவ்வளவு நாள் வேணும்? ஒரு 2-3 மாசமா இருக்கு. ரொம்ப இல்ல லேட்ஸா இந்த இடத்துல 10 வருஷம் இருக்கும்போது 2-3 மாசம் வரையா. இப்ப பாருங்க இங்கன்னு பாருங்க. இப்ப இருக்கான்னு பாரு. எங்க ஊர் சார் 3 மாசம் வழியா பேசுறது. நீங்க எப்படி சார் வந்து வழி போய்யா? இந்த என்ன பண்ணுவா? கம்ப்யூட்டர்லயே வேலை பார்க்கறது என்ன பண்ணுவா? லேட்ஸா என்ன சொல்லாதீங்க.
இல்ல வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் உருவிட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனை முழுங்க வரவே வராதுங்க. வராது, தைரியம் பாருங்க. 2 மாசம் முன்னால முழங்கால் வலி போயிடுச்சு. போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. இது நெத்தியில வைங்க, கொஞ்சம் கடைக்கு குடிங்க. ஐயா எனக்கு இந்த வழியே வரக்கூடாது. நீ வீட்டுல வந்து என்ன பண்ணி துணி வச்சு ஒத்தனை முத்தாலே வலி போச்சா? ரைட் ரைட். என்ன பிரச்சனை? வாங்க அப்படி உட்காந்து மரம் உட்காந்து அப்படி வந்து தெரியும். எங்க வரீங்க? உட்காருங்க. ஏய் கேளு, என்ன கேளு, என்ன கேளு. என்ன வழி? எவ்வளவு நாள் கட்டியா? வாங்க அடுத்த மாசம் அண்ணன் இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. வாங்க அடுத்த மாசம் அண்ணன் வாங்க. 28 வாரம் அண்ணன் தான் அன்னைக்கு பெருசாச்சு. ஏன் சாப்பாடு எல்லாம் உங்க சாப்பாடு, ஏன் சாப்பாடு கிடையாது. ஏன் சாப்பாடு சொல்றீங்க? நாம வேலைக்கு போன மாதிரி நீங்க தரையும் சாப்பாடு போடுறோம், அவ்வளவுதான். ரைட். பரவாயில்லையா? போடுவா ஒரு நாள் இடம் ஒரு பண்ணா நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் நான் இல்லவே இல்லை, சுத்தம் பண்ணிட்டேன். மாத்தாரு நல்லா செய்யலாம், நான் இருந்தாலும் மாத்தாரு. இப்படி வேணும், அப்படி பின்னாடி போயிருக்கலாம். இதெல்லாம் கண்ணா காட்டியா அப்பவே அப்புறம் லாஸ்ட் எடுத்தது இல்ல படிச்சுக்க பேப்பர்ல. நீங்களும் வண்டி ஓட்டுற போது கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டணும், பறக்குறீங்க. பறக்கலையா? போறீங்க போறீங்க பைக் யாரோட உட்காந்து போறீங்க? பறக்கலையா? ஆமா, பைக்ல உட்காந்து ஓட்டும் போது தான் வருது இருக்கு. அது எப்படி இருக்கு? திருவற்றூர்ல இருந்து வரேன். எனக்கு கை வலி, கழுத்து வலி இருந்தது. இப்போ இங்க வந்தோடனே சரியாயிடுச்சு எனக்கு. காசு எதுவும் கேட்கல, நம்ம விருப்பப்படுறத போடலாம். சாப்பிட்டாங்க. உட்காருங்க. பண்றா பாரு. நான் ஒரு நெத்திலைக்கு பழம் கத்துக்கும் முதல்ல எப்பயுமே நெத்திலை கத்துக்கிட்டு அப்புறமா பண்ணணும். மாத்த காட்டலாம், அப்படியே மாத்தி போச்சுல. என்னோட பண்ண கீழே 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 மேல கிடையாது, கீழே என்ன சொன்ன என்ன தெளிவியே
அது கீழே கீழே இன்னும் கீழே போடு. அப்படியே அந்த சைடு போடு. சாப்பிட்டியாமா? இப்போ போயிட்டு வந்தேன். திரும்ப மாசம் எவ்வளவு காசு யாரு தருது? ஐயா தருவார் உங்களுக்கு. ஐயா தருவார். நீங்க போனதே எனக்கு ஐயா தருவாங்க. ஐயா மக்களுக்கு வைத்தியம் போட்டு மக்களா தரணும். சாப்பாடு தரணும், தர மாட்டேன். என்ன வாங்கி பிடிச்சுன்னா அது வந்துச்சு. ஏன்னா உள்ள பிடிச்சுன்னா தெரியாது. சென்ட் பிடிச்சுன்னா ஜெயந்த சாப்பிட்டாதா? கவிதை இது அப்படி இல்லையா நன்றி பக்காவா இப்ப நம்ம வழி இல்லையா? அங்கே கொஞ்சம் வழி போச்சு உட்காந்து வழியா வழியதான் வாங்க கூட்டு வந்தா வர ஆள் வந்து நீங்க அடிச்சுட்டு கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். பார்த்து வாங்க பார்த்து வாங்க. அவங்க வழியும் வரும். யார் தெரியல அக்கௌண்ட் எப்படி சரி சொன்னீங்கல்ல அந்த அக்கௌண்ட் தாங்க அவங்க வழி வந்து சாமி இதை கூட ஆள் வேண்டுக்காக அவங்க கூப்பிட்டு விட்டேன். அதனால எல்லாம் சாமி வேணும் குழந்தை அவங்க எல்லா சாமி அறுபத்தி நிற்கிறான். உனக்கு எந்த சாமி குழந்தை வேண்டான்னு கேட்டேன். ஆண் சாமி என்ன பெரிய ஆண்டவர் சேர்ந்தது அப்படின்னா மூங்கி ஆண்டவர் பெரிய ஆண்டவர் சேர்ந்தது பேசிக்கிறோம். அது பெரிய ஆண்டவர் மூங்கி ஆண்டவர் வந்துதான் பெரிய ஆண்டவரை கூப்பிட்டு இதுதான் ஒவ்வொரு கோயில சரி மட்டும் மாதிரி தான் பேசுவாங்க. வீடியோ வராது. வீடியோ கிடையாது. அதே குழந்தை மாதிரிட்டேன். பெரிய பையன் கிடையாது, சின்ன குழந்தை மாதிரி. அதான் குழந்தைதான் குழந்தையாதான். குழந்தை எப்படி இருக்குது அது மாதிரிதான் அவங்க
வேற சைக்கிள் அடி சொல்லிருக்கீங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? பேசுறாங்க. ஒரு ஆறா ஒரு ஓடையா இருக்க சாமி பக்கத்துல. ஆமா அதான் கேட்கிறேன். இல்ல அதான் வந்து விற்கிறேன் வந்துட்டான் ஒரு நிமிஷம். கொஞ்சம் டக்குனு வரணும் கூட்டமே வரணுங்களா? அடுத்த மாசம் அன்னதானம் வந்துடணும். லேடிஸுக்கெல்லாம் புடவை எத்தனை பேர் வந்து வீட்டு கொடுக்க மாட்டேன். வர வந்து 12 மணிக்கு வந்து அன்னதானம். ஆமா வைக்க அந்த வேலை பண்ணக்கூடாது. சொல்லி பாய்க்க முடியா வா வா வேவா வா. கட்டே வரலையா? என்ன பழைய தூளா எழுதாதுப்பா. நான் சொல்லிட்டேன். சரி சந்தோஷமா? அப்படியே நில்லு. நின்ட்டியா? ரைட் கிளம்பலாம். டியூட்டி வேற என்ன வேணும்? ஐயா உண்டியா ஐயா நான் போரூர் ஐயா கொண்டு சொல்லித்தரேன். இதே ராஜி வெட்னீஸில் வந்து வாரம் மக்களுக்காக எடுத்து போகிறாரு. நானும் மக்களுக்காக சேவை பண்ணிக்கிறேன். நான் வந்து எத்தனையோ சொல்லிக்கிறேன். இது வந்து என் வீடு கிடையாது, இந்த வாடகை வீட்டில் இருக்கிறேன். மக்களுக்காக நான் சேவை பண்ணுறேன். மக்கள் இருந்தால் தர்மத்துக்கு கொடுங்க, இல்லைன்னா இல்லாட்டியும் பரவாயில்லாமல் உங்கள் பிரச்சனை தீர்த்தரேன் இருக்கேன். இந்த போரூர் ஐயாக்குள்ள வந்த மாதிரி வர மக்களுக்கு முதல்ல சாப்பாடு எங்கள் அப்பா சொல்லிக்காரு நாராயணன் சாப்பாடு போட்டு வைத்தியம் பண்ணுறான்னு இருக்கிறேன். நான் அதை தான் பண்ணிட்டு தர்றேன். இப்பயும் அவங்களே இஷ்டப்பட்டு தருவாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அதேமாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு போன மாதத்தில் கஷ்டப்பட்டாங்க. அரிசிலையும் நாங்கள் ஒரு 6 மூட அரிசி கொடுத்து விட்டேன் மக்களுக்கு. நான் மக்கள்கிட்ட வாங்கினே தரேன், என்னுடைய காசு கிடையாது. மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்காக தரேன். ஒரு ஐயாவோட கேட்ட ஒரு 5 மூட அரிசி கொடுக்கணும் கொடுத்தாரு. அப்படியே வாங்கி மக்களுக்கு கொடுத்து விட்டுட்டே இருக்கிறேன். ஜனவரி மாதம் இருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு 4 நாள். ஆனால் காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 12 மணிக்கு எடுப்பேன் எப்பயும் வந்து. அதேமாதிரி ஜனவரி மாதம் 28 பொங்கலுக்கு மறுவாரம் கழிச்சு எத்தனை தாய்மார் வந்தாலும் எல்லா மக்களுக்கும் புடவை உண்டு. ஆனால் எனக்கு தெரியலையே உனக்கு தெரியல, யாரும் சண்டை போட தேவையில்லை. உனக்கு எத்தனை பேர் வந்தாலும் புடவை நான் கண்டிப்பாக குறிப்பேன். அதேமாதிரி சொல்லு தப்பாக நினைக்காதீங்க. எந்த மக்கள் பசியாக இருக்கிற மக்கள் எப்போ ஒரு ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் ஐயா கோவில் தான் வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு கண்டிப்பாக நான் போகிறேன். வேற உங்களுக்கு வந்து தேடி என்னால் கொடுக்க முடியாது, உடம்புல சரியில்லை. அதனால் வந்தீங்கன்னா எப்போ வேணுமோ சாப்பிட்டு போகலாம். அதை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. அதேமாரி பாருங்கள், நான் தர்மம் பண்ணுறதை பார்த்து ராஜ் வெக்னேஸில் வந்து எனக்கு ஒரு பெரிய கர்ணர் விருந்து வழங்கியிருக்காரு அவர். ஆனால் இது யாருக்கும் வழங்க மாட்டார், எனக்காக வழங்கியிருக்காரு. ஏன்னா நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு, என் வீடியோவும் எடுத்து போடுறாரு. ஆனால் அவரால் சொல்ல முடியல. அவர் எனக்காக நான் ஏதோ சின்ன ஒரு திருது மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி நான் செய்கிறேன். என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்ன ராஜ் வெட்டி செந்தில் ஐயா இந்த அளவுக்கு எனக்கு பெருமை தேடி கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றியா ஐயா உண்டியா.